ஹாய். நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் வந்து யூனிட்டின்ற சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது பார்த்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, யூனிட்டி சாஃப்ட்வேர் அதுக்குள்ளே என்னென்ன விஷயம் இருக்குது, அப்புறம் யூனிட்டி சாஃப்ட்வேர் ஒன்றில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் எல்லா சாஃப்ட்வேர்ஸ்லேயுமே இருக்க மாதிரி ஃபைல், எடிட், அசெட்டுங்கிறது புது விஷயம். அப்புறம் கேம் ஆப்ஜெக்ட் இது அந்த மாதிரியெல்லாம் நிறையா மெயின் மெனுவில் இருக்குது. நான் இதை இப்போ ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு ஃபைல் ஆன் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூ சீன், ஓப்பன், சேவ் ஆஸ், நியூ ப்ராஜெக்ட் அந்த மாதிரி சாதாரணமாக ஒரு ஃபைல் அப்படிங்கிறதுல என்னென்ன விஷயம் இருக்குமோ எல்லா சாஃப்ட்வேர்லேயும் அதே விஷயந்தான் இதுலேயும் இருக்குது. அப்புறம் எடிட்டில் ஆஸ் யூஷுவல் கட், காப்பி, பேஸ்ட், டூப்ளிகேட், டிலீட் அந்த மாதிரி விஷயம் இருக்குது. அப்புறம் அசெட்டுங்கிறது ஒரு புது விஷயம். அசெட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொன்னால், யூனிட்டியில் நாங்கள் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து யூனிட்டியில் யூஸ் பண்ணுவோம். சாதாரணமாக ப்ரீடிஃபைன் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, லைக் கியூப், சர்க்கிள் அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. அப்படி இல்லாமல் வெளியிலேருந்து நாங்கள் எடுக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. சாதாரணமாக இப்போ ஒரு கேமோட கேரக்டர் எதுவும் நாங்கள் இம்போர்ட் பண்ணோன்னு சொன்னால், அந்த இம்போர்ட் பண்ணுற கேரக்டர் வந்து இந்த அசெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் சேவ் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி எப்படி நாங்கள் புதுசாக நியூ ஆப்ஜெக்ட்ஸ் இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இதில் தான் இருக்குது. கேம் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து கேம் ஆப்ஜெக்டில் என்ன இருக்குன்னு சொன்னால், ஒரு கேமுக்கான ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, சும்மா சாதாரணமாக பார்த்தோன்னு சொன்னால் க்ரியேட் அதர்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்து கியூப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணோன்னு சொன்னால் நமக்கு கியூப் ஒன்று அப்பியர் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இந்த கேம் ஆப்ஜெக்டில் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் கம்போனன்ட்ஸ் அப்படின்றது வந்து கம்போனன்ட்ஸ் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொன்னால், ஒரு ஃபிசிக்ஸ் எப்படி கொல்யூஷன் டிடெக்ஷன், அப்புறம் ஃபிசிக்ஸ் அதெல்லாம் என்ன மாதிரி நடக்குது, அப்புறம் இஃபெக்ட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி கொடுக்கலாம் அப்படின்றது இதில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் விண்டோஸ் அண்ட் ஹெல்ப், சாதாரணமாக எல்லா சாஃப்ட்வேர்ஸ்லையும் இது ரெண்டுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோ தான் இந்த மெயின் மெனு அப்படின்றதுல இருக்குது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கேம் ஆப்ஜெக்டில் வந்து யூனிட்டியால் வந்து அந்த யூனிட்டி கம்யூனிட்டியால் வந்து நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணி அந்த அசெட் ஸ்டோருக்குள்ளே இருக்கும். அதை நாங்கள் சூஸ் பண்ணி அதை வந்து நாங்கள் அசெட்லேருந்து இம்போர்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளோட கேமுக்கு. ஓகே, இப்போ நான் என்ன சொல்லித்தர போகிறேன்னு சொன்னால், இதில் நிறையா ஸ்க்ரீன் வியூஸ் இருக்குது. அதை நான் ஒவ்வொன்றா சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட்டு வந்து சீன் வியூ அப்படின்னு ஒன்று இருக்குது. சீன் வியூவில் என்ன இருக்குன்னு சொன்னால், மெயினாக ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி அதை மேனிப்புலேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஸ்கேல் பண்ணலாம், ரொட்டேட் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இந்த ஸ்க்ரீன் ஆப்ஜெக்ட் ஸ்க்ரீன் வியூவில் பண்ணலாம். அடுத்தது வந்து கேம் வியூ. கேம் வியூ என்னன்னு சொன்னால், ஒரு கேமை க்ரியேட் பண்ணி அந்த கேமில் எப்படி இந்த ஆப்ஜெக்ட் அப்பியர் ஆகுது, அப்படி இல்லைன்னா அந்த கேமில் எப்படி இதை பார்க்கலாம் இந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து இந்த கேம் வியூவில் இருக்கும். நான் ஏற்கனவே சீன் வியூவில் ஒரு கியூப் ஒன்று நான் போட்டிருக்கேன். அந்த கியூப் வந்து கேம் வியூவில் இந்த மாதிரி தான் அப்பியர் ஆகும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து ஹைராக்கி வியூ. ஹைராக்கி வியூவில் வந்து நாங்கள் என்னென்ன விஷயம் க்ரியேட் பண்ணுறோமோ, இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரியே ஒரு கியூப் க்ரியேட் பண்ணியிருந்தேன். அந்த கியூப் வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பியர் ஆகிருக்கு. கியூப்னு உங்களுக்கு விளக்கமாக இருக்கும் அது. ஓகே, இப்போ அந்த மாதிரி என்னென்ன நாங்கள் க்ரியேட் பண்ணுறோமோ அது அத்தனையுமே ஹைராக்கியில் சேவ் ஆகும். அடுத்தது வந்து ப்ராஜெக்ட் வியூ. ப்ராஜெக்ட் வியூவில் வந்து நாங்கள் என்ன ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறோம், அப்புறம் இமேஜஸ் க்ரியேட் பண்ணுவோம், அப்புறம் ஒரு கேமுக்கான ஸ்கிரிப்டை வந்து எழுதியிருப்போம், அதெல்லாமே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கீழே சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது கொடுத்துருப்போம். இப்போ நாங்கள் நிறைய கேம்ஸுக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் பண்ண முடியாது. அப்போ தான் அந்த கேம் வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் கேமாக இருக்கும். ஸோ சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் வந்து இந்த ப்ராஜெக்ட்ன்ற வியூவுக்கு கீழே தான் எல்லாமே அடங்கியிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ஸ்பெக்டர் வியூ. இன்ஸ்பெக்டர் வியூவில் வந்து ஒரு ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் இருக்கும். நாங்கள் என்னென்ன பண்ணுறோமோ அதெல்லாமே இதில் வரும். இப்போ பொசிஷன் சேஞ்ச் பண்ணலாம், ரொட்டேட் பண்ணலாம், ஸ்கேல் பண்ணலாம். அதெல்லாம் நாங்கள் என்ன பர்சன்டேஜ் ஸ்கேல் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் இதில் தான் டிஸ்பிளே ஆகும். அடுத்தது வந்து லே அவுட்னு ஒரு விஷயம் இருக்குது இதில். அது எப்படின்னு சொன்னால், நாங்கள் இந்த ஸ்க்ரீனை வந்து நமக்கு தேவையான மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ இது வந்து சாதாரணமாக டிஃபால்ட் ஸ்க்ரீன் நீங்கள் பார்க்குறது வந்து.
இப்போ 2x3 ஸ்க்ரீன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டுக்கு மாறிடும். நமக்கு என்ன மாதிரி ஃபார்மேட் தேவையோ அந்த ஃபார்மேட்டுக்கு நாங்கள் இதை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்குது பார்க்கலாம். 4 ஸ்ப்ளிட்னு சொன்னால் 4 வந்து ஸ்ப்ளிட் ஆயிரும். நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் இந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணி எந்த சைடு வேணாலும் பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து டிஃபால்ட். நாங்கள் சாதாரணமாக இந்த விண்டோ எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்றது தான் டிஃபால்ட். அடுத்தது வந்து டோல். அதில் வந்து இப்போ இப்படி தான் ஒரு கேமை க்ரியேட் பண்ண போகிறோன்னா அந்த கேமை வந்து எனக்கு இப்போ பார்க்க கஷ்டமாக இருக்குது, ஏன்னா நான் நிறைய ஆப்ஜெக்ட் போட்டுட்டேன் இந்த கேமுக்கு. ஸோ எனக்கு பார்க்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு வியூவுக்கும் மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து என்ன இருக்குன்னு சொன்னால் வைடு. ஸோ இந்த மாதிரி வைடாக நாங்கள் ஏதாவது க்ரியேட் பண்ண போகிறோன்னு சொன்னால் அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீனை செட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் இன்னும் இதை யூனிட்டியை டீப்பாக பார்க்கலாம். ஸோ until then, take care and thank you.